எங்கள் நாடுகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து மிலிட்ரி பேஸ் எல்லாம் வையுங்க, எங்கள் மக்களையும் நாட்டையும் நீங்கள் காப்பாற்றணும், நாங்கள் அதுக்கு இடம் தர்றோம், கோடியோடியாக பணமும் தர்றோம் அப்படின்னு இந்த மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் அரப் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க அந்த வல்லரசு நாட்டை ஒரு உடன்படிக்கை, அந்த வல்லரசு நாட்டோட ஒரு உடன்படிக்கை போட்டு இப்போ வசமாக வம்புல மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு நாடு இந்த அரபு நாடுகளை அடித்து துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிறது அப்படிங்கிறது. எந்த நாட்டு மிலிட்ரி பேஸ்னால இப்படி அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைங்க, வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் ஈரான் மீதான போர் வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 31/3/2026 32 நாட்கள் ஆகிறது. அதாவது 2வது மாதம் ஆரம்பிச்சிருச்சுங்க. பெரும் இழப்புக்குண்டான இந்த ஈரான் வந்து என்ன பண்ணாங்க, அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளான இந்த மிடில் ஈஸ்ட் அரபு நாடுகள் இருக்கு, அவங்க உள்ள அமெரிக்காவினுடைய இராணுவ பேசஸ், இராணுவ தளங்கள், அதை மட்டும் இல்லாம இந்த அரபு நாடுகளுடைய எனர்ஜி செக்டார், ஆயில் இன்ஸ்டலேஷன்ஸு, அது போக டூரிஸ்ட் ஹப், இப்படி எல்லா இடத்தையும் ஈரான் பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தனிமையாக நம்ம நாட்டை வந்து நம்ம பாதுகாக்க முடியாது, வேற நாட்டுடைய உதவி நமக்கு இருந்தால் தான் முடியும் சொல்லி இந்த மிடில் ஈஸ்ட் அரபு நாடுகள் எல்லாமே ஆப்ரஹாம் ட்ரீட்டி, ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் செய்து உடன்படிக்கையாக செய்து தங்கள் நாடுகளில் நாங்களே இடம் தரோம், நாங்களே கோடி கோடியாக பணம் தர்றோம், நீங்கள் உங்கள் அமெரிக்க நாட்டினுடைய இராணுவ தளங்களை இங்கே அமைச்சு எங்களுக்கு ஆபத்து வந்தால் காப்பாற்றுங்க அப்படின்னு இந்த ஆப்ரஹாம் லிங்கன் ட்ரீட்டி மூலமாக அமெரிக்க நாட்டுடன் இந்த அரபு நாடுகள் ஒப்பந்தம் செய்து மிலிட்ரி பேசஸ் எல்லாம் வைக்க சொன்னாங்க. அதன் பிரகாரம் அந்த நாடுகள் அனுமதித்த பிரகாரம் நிறைய ஒரு நாடுகளில், இந்த அரபு நாடுகளில் அமெரிக்கா வந்து மிலிட்ரி பேசஸ் வச்சுக்கிட்டு ஏதோ அந்த நாடுகளை காப்பாற்றுற மாதிரி பாசாங்க பண்ணிக்கிட்டு தன்னுடைய எண்ணத்தை நிறைவேறுகிறது. அங்கே இஸ்ரேலை பாதுகாக்கணும், அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் எண்ணெய் இருக்கும் அதை அப்புறம் கொள்ளையடிக்கணும், அதுக்கு ஒத்து வராத நாடுகளும் படையெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சுயநலமாக அந்த பேஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க. சரி, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் எங்கெங்கெல்லாம் இந்த அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 19க்கும் மேற்பட்ட இடங்களில் அமெரிக்க இராணுவ தளங்களை வச்சிருக்கிறாங்க. 40,000 முதல் 50,000 வரை அமெரிக்காவுடைய போர் வீரர்கள் இந்த 19+ இராணுவ தளங்களில் தங்கிக்கிறாங்க. அப்போ எந்தெந்த நாடுகளில் பேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 நாடுகளில் மிக முக்கியமான இராணுவ தளங்கள் இருக்குங்க, அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்கு. இப்போ நம்பர் 1 கத்தார். கத்தாரில் அல் உடைகு ஏர்பேஸ் அப்படின்னு ஒரு ஏர்பேஸ் இருக்குங்க. இந்த அரபு நாடுகளில் உள்ள ஏர்பேஸிலேயே இதுதான் மிக லார்ஜஸ்ட் ஹப், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளவாடம். இங்க 60 ஏக்கர் நிலப்பரப்பில் 100 விமானங்கள் நிறுத்தும் அளவுக்கு வந்து இறங்கலாம் போகலாம், அப்படிப்பட்ட ஒரு இதை வச்சு அமெரிக்காவுடைய 10,000 வீரர்களை கொண்டு இங்க வச்சு இந்த கத்தாரில் அவங்க வந்து அல் உடைகு ஏர்பேஸ் அப்படின்னு ஒரு ஏர்பேஸ் வச்சிருக்காங்க. இது எப்படின்னா அந்த அரபு நாடுகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அனைத்து இராணுவ தளவாடங்களுக்கும் உள்ள ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சென்காம் அப்படிம்பாங்க. சென்காம்னா சென்ட்ரல் கமாண்ட். அமெரிக்காவுடைய பென்டகனில் ஒரு சென்ட்ரல் கமாண்ட் இருக்கும், அதோட டைரக்ட் கான்டாக்ட் வச்சு அதே மாதிரி இந்த அரபு நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களுக்கும் இதுதான் சென்ட்ரல் கமாண்டுங்க. அந்த சென்காம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த கத்தாரில் தான் இருக்கு. அடுத்து நம்பர் 2 வந்து பஹ்ரைன். இந்த பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா நேவல் சப்போர்ட் ஆக்டிவிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று வச்சுக்காங்க, ஒரு ஏர்பேஸ், அதாவது NSA அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 9,000 இராணுவ வீரர்கள் இருக்காங்க. இதில் இந்த பஹ்ரைனில் தாங்க அதாவது அமெரிக்காவுடைய US நேவி 5th ஃப்ளீட், 5வது ஃப்ளீட் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இதை தாங்க சமீபத்தில் ஈரான் நிறைய மிசைல் போட்டு அடின்னு அடிச்சு அங்கே ஏற்பட்ட இராணுவ வீரர்கள் அந்த சைலஸ் இறந்துட்டாங்க, மிகப்பெரிய சேதத்தை விளைவிச்சாங்க ஈரான். 3வதாக குவைத். குவைத்தில் கேம்ப் அரிப்ஜான் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் ஃபார்வர்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது, அங்கே மிலிட்ரி பேஸ், அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ். 4வதாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸுங்க, அங்கே அல் தௌரா ஏர்பேஸ் அப்படின்னு இருக்கு. அதில் அமெரிக்காவுடைய 380வது ஏர் விங் அங்கே வந்து செயல்படுதுங்க. 5வதாக ஜோர்டான். ஜோர்டானில் முபாஃபாக்
சால்ட்டி ஏர் பேஸ் அப்படின்னு ஒரு ஏர் பேஸை வச்சுக்கிட்டு அங்கிருந்து ஃபைட்டர் ஜெட்லாம் இயக்கி மற்ற நாடுகளை தாக்குவதற்கு அதை பயன்படுத்துகிறாங்க. 6வது சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் பிரின்ஸ் சுல்தான் ஏர் பேஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர் பேஸ். இது எப்படின்னா ஃபைட்டர் ஜெட்ல இருந்தோ அல்லது மிசைல் மூலமாகவோ வான்வழியாக தாக்குதல் வந்தோன்னா ரடான் மூலமாக கண்காணித்து அதை ஏர் டிஃபென்ஸ் மூலமாக தாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சென்டரா இந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர் பேஸை அமெரிக்கா சவுதி அரேபியாவில் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பெரிய ஒரு பாதுகாப்பான பிரின்ஸ் சுல்தான் ஏர் பேஸ் சொன்ன அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருந்த E3 அவாக் சென்ட்ரி ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது அது வந்து ரடார் சிஸ்டம்லாம் வச்சு எங்கிருந்து மிசைல் வந்தாலும் காட்டி கொடுத்துருங்க, சென்ஸ் பண்ணிடும். அதை போட்டு ஈரான் தாக்கி உடைச்சி அந்த ஃப்ளைட்லாம் ரெண்டுண்டா உடைஞ்சு போச்சுங்க. 7வதாக ஈராக்ல அல் ஆசாத் ஏர் பேஸ் அப்படின்னு இருக்குங்க. இங்க எப்படின்னா ஈராக்குடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏற்கனவே சதாம் ஹுசேனை ஒழிச்ச பிறகு அங்க உள்ள இப்போ இருக்கிற மிலிட்ரிக்கு இருக்காங்க இல்லையா செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்களுக்கும் உதவி செய்வதற்கும் இந்த ISIS தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றோமே அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் ஆன ஒரு மிலிட்ரி பேஸ் தான் ஈராக்ல அங்க பாக்தாத் பக்கத்தில் அல் ஆசாத் ஏர் பேஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்காங்க. 8வது சிரியா. அங்க வந்து நிறைய உள்நாட்டு குழப்பங்களுக்குனால டெம்பரரி அண்ட் ஃபார்வேர்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி அப்பப்போ மாற்றி அங்கே நிறையா வச்சு ராணுவ வீரர்களை வைத்திருக்காங்க அமெரிக்கா. 9வது வந்து துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்சிர்லிக் அப்படின்னு ஒரு பெரிய ஏர் பேஸை வச்சு அந்த ஏர் பேஸில் துருக்கி நாடும் அமெரிக்காவும் சேர்ந்து ஜாயிண்ட்லி ஆப்ரேட் பண்ணி துருக்கியை யாராவது தாக்குனா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் ஃபுல் பண்ணணும், அதே மாதிரி வேறு யாராவது உங்களை தாக்குனாங்கன்னா நாங்கள் சப்போர்ட் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேட்டிங் சென்டராக துருக்கியில் இன்சிர்லிங்க் ஏர் பேஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க அமெரிக்கா. 10வதாக ஓமன் நாட்டில் உள்ள அனைத்து அந்த ஏர்ஃபீல்டு அண்ட் போர்ட் துறைமுகங்கள் இருக்கு இல்லையா, விமான தளங்கள் துறைமுகங்கள், இது எல்லாத்துக்குமே அமெரிக்காவுக்கு பெர்மிஷன் கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் எந்த ஏர்போர்ட்ல வேணாலும் உங்கள் விமானத்தை இறக்கலாம், எந்த போர்ட்லையும் உங்கள் கப்பலை கொண்டு வரலாம். ஏன்னா அது ரொம்ப அந்த கடல் பகுதி மிக மிக ஆழமானது. அந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் அல்லது ஜெரால்ட் ஃபோர்ட் எந்த கப்பலையும் கூட கொண்டு வரலாம், அவ்வளோ ஆழமான ஒரு கடல் பகுதி. ஃபுல்லி ஃப்ரீ பெர்மிஷன் அந்த ஓமன் நாடு அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி இந்த அரபு நாடுகள் ஆபிரகாம் ட்ரீட்டி மூலமாக தங்கள் நாடுகளில் உங்களுடைய பேச வைங்கி எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனா காப்பாத்தினாங்களா அப்படின்னா அது $1 மில்லியன் கொஸ்டின். அவங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்களால முடியல, அமெரிக்காவால் முடியல. ஆக இந்த அரபு நாடுகளில் மத்திய கிழக்கு அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய மிலிட்ரி தளங்களை பாதுகாப்பது ஆபரேட் பண்றதுக்கு அமெரிக்கா வந்து ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ $12.07 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவு பண்றாங்க. இதுல ஒரு பகுதியை அந்த நாடுகளும் அரபு நாடுகளும் எல்லா நாடுகளும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கத்தார் நாடு அல் உடைகு ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸ் உடைய பராமரிப்புக்கான மொத்த செலவில் 60%, அதாவது ஒரு வருஷத்துக்கு $650 மில்லியன் அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டி கொடுக்குறாங்க. நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, இப்படிலாம் பண்ணி இந்த அரபு நாடுகளை அமெரிக்கா காப்பாற்றுன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான அந்த போரில் என்ன பண்ணாங்கன்னா இங்க உள்ள US உடைய ஏர் பேஸ் எல்லாம் ஈரான் அடிச்சு நிறைய இடத்துல துவம்சம் பண்ணிட்டாங்க. அமெரிக்க ராணுவ தளங்களில் அரபு நாடுகளில் உள்ள ராணுவ தளங்களில் உள்ள மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபிளைட் அப்படிங்கிறது ஏறத்தாழ 2 பில்லியன் மதிப்புள்ள மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேதமாயிருச்சு, அதெல்லாம் எரிஞ்சு போச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோர்டான் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க ராணுவ தளங்களில் மட்டுமே அந்த ராணுவ உபகரணங்கள் $800 மில்லியன் அளவுக்கு சேதமடைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஈரான் அவங்களுடைய சூப்பர் சோனிக் மிசைலை வச்சு தரமாரியா கண்ணாமனை சரமாரியா தாக்கிட்டாங்க. அப்படி இருந்தவரும் பாருங்க, இந்த அமெரிக்கா உலகத்திலேயே இந்த ராணுவ பட்ஜெட்டுக்காக அதிகமாக செலவிடுகின்ற நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 இடத்துல முதல் இடத்தில் அமெரிக்கா தான். ஒரு வருடத்திற்கு $997 பில்லியன் அமெரிக்க டாலரை ஒதுக்குது. நம்பர் 2 வந்து சைனா, நம்பர் 3 ரஷ்யா, நம்பர் 4 வந்து ஜெர்மனி, 5வது இடத்தில் இந்தியா உள்ளது. ஒரு வருஷத்துக்கு $86.1 பில்லியன் நம்ம ராணுவத்துக்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்படி இவ்வளவு செலவு பண்ணி அமெரிக்கா வந்து உலகத்தில் சட்டாம்பிள்ளை மாதிரி உலக போலீஸ்காரர் வந்துட்டு எங்கே தப்புறதாலும் நான் தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு 2001க்கு அப்புறம் இரட்டை கோபுரம் தாக்குதல் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம்
அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி போர் நடந்ததோ அந்த போர், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், சிரியா, ஏமன், அது மாதிரி பாலஸ்தீனம், ஈரான், இப்படி எல்லா இடங்கள்லையும் இப்போ போர் நடந்தது இல்லையா? இந்த போரில் அப்பாவி பொதுமக்கள் அல்லது அந்த எதிர்த்தரப்பில் உள்ள மக்கள் ஏறத்தாழ 9,40,000 பேர் அமெரிக்காவால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் உயிரை இழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்க போர் வீரர்களும் ஏறத்தாழ 30,000 பேர் இந்த போர்களில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பற்றி அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு ஒன்றும் எண்ணமே இல்லைங்க. அவருக்கு வேண்டியது அவருடைய ஈகோ தான். நான் சொன்னால் கேட்கணும், எல்லாரும் கேட்கலன்னா நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு உள்நாட்டிலேயே பெரிய ஒரு குழப்பம். நோ கிங்ஸ் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே எக்கனாமிக் டவுன் ஆகி போச்சு. அது மாதிரி பல்வேறு விதமான விளையாட்டங்கள் வந்துருச்சு. அவங்க உள்நாட்டில் பயங்கரமான ஒரு பிரஷர், என்ன பண்ணுறது தெரியாம. இந்த மெயின் டைம்ல என்ன பண்ணாச்சு, 30/3/2026 அன்னைக்கு நைட்ல இந்த ஈரான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கத்தார் நாட்டு மீது மிக பயங்கரமான மிசைல் தாக்குதல் நடத்தினது. என்ன எதுலன்னா, குவைத் நாட்டுடைய மிகப்பெரிய ஆயில் டேங்கர் ஒன்று, அல் சல்மி அப்படின்னு பேரு. அந்த அல் சைமி என்ற குவைத் நாட்டுடைய மிகப்பெரிய அந்த ஆயில் டேங்கர் 333 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலமும் கொண்டது. 20 லட்சம் பேரல்கள் குரூடாயில அது சேமிக்க முடியும். அப்படி குவைத்திலிருந்து ஃபுல்லா 20 லட்சம் பேரல்ஸ் குரூடாயில ஏற்றிக்கிட்டு கத்தாருடைய போர்ட்டில் வந்து நின்னதுங்க குவைத்துடைய அந்த ஆயில் டேங்கர். எப்படியோ சென்ஸ் பண்ண ஈரான் இங்கிருந்து மிசைலை விட்டு ஒரே அடியா அடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே கோபம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். 30/3/2026 அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் பதில் தாக்குதல் பண்றோம் சொல்லிட்டு இந்த எங்கிருந்து மிசைல் அடிக்கானா தெரியலையே, இவனுடைய கம்ப்ளீட்டா ஆயுதங்களை ஒழிச்சுட்டா அப்புறம் அவற்றிலிருந்து ஈரான் இருந்து ஆபத்து வராது என்று எண்ணிய அந்த அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து ஈரான் நாட்டினுடைய இஸ்பஹான் அப்படிங்கிற இடத்துல உள்ள நியூக்ளியர் சைட் ஏற்கனவே அடிச்சாங்க முன்னாடியே. டோட்டலி ஆப்லிட்ரேட்டட் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப மார்தட்டி சொன்னார். மறுபடியும் அங்க உள்ள நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்கு, யுரேனியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று, அதாவது 30/3/2026 அன்னைக்கு அமெரிக்கா பங்கர் பஸ்டர் பாம்பை போட்டு கண்ணா பின்னாடி தாக்கிட்டாங்க நேற்று நைட்ல. அப்படி தாக்கப்பட்டதுனால தீப்பிடிச்சு எரியுதுங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ட்ரம்ப், பாருங்க எங்க தாக்குதலில் அந்த இஸ்பஹான் நியூக்ளியர் சைட் எப்படி எரியுது பாருங்க அப்படின்னு அந்த வீடியோவை அவருடைய சமூக வலைத்தளத்தில் அவர் பதிவிட்டு சந்தோஷமா கொண்டாடி இருக்காருங்க நம்ம ட்ரம்ப் அவர்கள். இப்படிலாம் பண்ண உடனே அந்த நாட்டில் என்னாச்சு, அதிருப்தி ட்ரம்ப் மேல. இவர் வந்து ஏதோ சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரி, சந்தோஷத்துக்கு ஏதோ பொம்மை வச்சு விளையாடுற மாதிரி எல்லாம் மிலிட்ரி மற்றவங்கள கமாண்ட் பண்ணிட்டு ஈரானை போய் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு நான் சமாதானமா பேசுறேன். ஒரு பக்கம் சமாதானங்காரு, நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த 10 நாளுங்காரு. திடீர்னு பார்த்தா இஸ்பஹான் நியூக்ளியர் சைட்ல பயங்கரமா அடியும் அடிக்காரு. அப்ப நீங்க சமாதானம் சொல்றது பொய் தானுங்க, வெளி வேஷம் தானுங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு 31/3/2026 காலையில் அமெரிக்காவுடைய வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிக்கை ட்ரம்ப் சொன்னாரு அப்படி ஒரு தகவலை கசி விட்டுருக்காங்க. அதாவது இனிமேல் என்னதான் அங்க போர்க்கப்பல் வந்தது, எங்கதான் அந்த ஏர்பான் மெரைன்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா கூட நம்ம கிரவுண்ட் இன்வேஷன் அப்படிங்கிற தரை வழியாக தாக்குதல் அடிச்சு ஈரானை பிடிச்சு கார்கைலட்டை பிடிச்சு ஹர்மூஸை பிடிக்க முடியாது, நமக்கு ரொம்ப இழப்பு ஏற்படும் என்று நினைச்ச ட்ரம்ப் இப்போ அப்படி இது பண்ணி பரவாயில்லைங்க, நான் ஈரானை அடித்து நிர்மூலமாக்கி விட்டேன், இப்ப நேற்று கூட இஸ்பஹான் நியூக்ளியர் சைட் அடிச்சுட்டேன், இனிமேல் அவங்க எந்திரிக்கவே முடியாதுங்க, பரவாயில்ல, ஹர்முஸ் அந்த நீர் ஜலசந்தியை முழுவதும் திறந்து விடாம அவங்க கண்ட்ரோல் வச்சா கூட பரவாயில்லைங்க, ஐ எம் ரெடி ஃபார் நெகோசியேஷன், பரவாயில்ல, அதை விட்டு எல்லாம் பரவாயில்ல, நம்ம பீஸ் டீலுக்கு வரலாம் அப்படின்னு ரொம்ப இறங்கி வந்து பேசுனதாக சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை அத்தாரிட்டேட்டிவா இன்னைக்கு ஒரு போஸ்ட் ட்ரம்ப் சொன்னதாக விட்டுருக்காங்க. ஆக எப்படி வார்லேருந்து வித்ரா பண்ணி போறது, தோல்வி என்று ஒப்புக்கொள்ள முடியாது, எப்படி வித்ரா பண்றது, அப்படி ஹானரபிளா போறது அப்படிங்கிறதுக்கு வழிதாடிட்டு இருக்காருங்க ட்ரம்ப். அதான் இப்போது நடக்கக்கூடிய உண்மை. இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் அரபு கண்ட்ரிஸ் இருக்காங்களே, இவங்களுக்கும் ஈரானுக்கும் பெரிய பகையெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த போர் வந்து அந்த அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்குமான போரே அல்லங்க. அந்த அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவினுடைய மிலிட்டரி பேஸ் எல்லாம் பயன்படுத்தி அமெரிக்கா ஈரானை கடுமையாக தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிதான் ஈரான் கோபம் கொண்ட ஈரான் அந்த அரபு நாடுகளுடைய எனர்ஜி ஸ்ட்ரக்சர், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மாதிரி போர்ட்டு, டூரிஸ்ட் ஹப் எல்லாத்தையும் போய் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு அவ்வளவு பெரிய கோபம். இந்த அரபு நாடுகள்
அமெரிக்காவோட சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கு மிலிட்ரி பேஸ் வச்சு எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னோம்னா அமெரிக்கா அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. இஸ்ரேலை எப்படி காப்பாற்றுறது அல்லது அவங்கள எப்படி காப்பாற்றுறங்கிறத குறியாக்காங்களே தவிர முடியலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஈரான் அவங்கள அடித்து அவங்களுடைய பலத்தை முடமாக்கிட்டனால ஒன்றும் பண்ண முடியல. ஏண்டா இப்படி பண்ண சொல்லி இந்த அரபு நாடுகளுக்கு மெல்லவும் முடியல, விளங்கவும் முடியலைங்க. பழைய நிலைமைக்கு இந்த அரபு நாடுகள்லாம் போய் நல்லா சுபிட்சமாக இருக்கணும்னா இன்னும் 10 வருஷம் ஆகும் போல் இருக்குங்க. அமெரிக்காவுடைய மிக பிரபலமான செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹென்ரி கிஸ்ஸிங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். உலகமிருந்து ரொம்ப புகழ்பெற்றவர். அவர் சொன்னார், எங்க அமெரிக்கா பக்கம் யாரும் வராதிங்க, நீங்கள் வாட்ட ஓரமாக கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருந்துக்காங்க. அமெரிக்காவுக்கு எதிரியாக இருப்பது மிகவும் ஆபத்தானது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு நண்பனாக இருப்பது உங்கள் மரணத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொன்னார். எப்படிப்பட்ட கூற்று பாருங்க இது. அப்படின்னு அவர் சொன்னது இப்போ ரொம்ப முழு உண்மையா சரியா போயிடுச்சுங்க. அரபு நாடுகளின் அமெரிக்காவுடனான இந்த கூடா நட்பு இப்போ அரபு நாடுக்கு கேடா முடிஞ்சு வச்சுச்சுங்க. பார்க்கலாம்.